Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai, ranked number 2 in Tamil Nadu by IIRF. அண்மை செய்தி. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிவில் லைன் தொகுதியில் வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். தற்பொழுது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். டெல்லியில் உள்ள 7 மக்களவை தொகுதிகளுக்கும் 6ஆம் கட்டமான இன்று வாக்குப்பதிவு காலை முதல் நடைபெற்று வருகின்றது. காங்கிரஸ் தலைவர்களான சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு மூத்த தலைவர்கள் இன்றைய தினம் தங்களது வாக்கை பதிவு செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி சிவில் லைன் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் தனது குடும்பத்தினருடன் வந்து தனது வாக்கை பதிவு செய்து வருகின்றார். தனது மனைவி சுனிதா கெஜ்ரிவாலுடன் வந்து அவர் தன்னுடைய வாக்கை பதிவு செய்து வருகின்றார். குறிப்பாக அவருடைய தந்தையை பொறுத்தவரை இன்று காலையே வெகு விரைவாக தன்னுடைய வாக்கை பதிவு செய்திருந்த நிலையில் அவர் தற்போது தன்னுடைய வாக்கை பதிவு செய்து வருகின்றார். குறிப்பாக இந்த அவரது இல்லம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதி என்பது சாந்தினி சவுக் மக்களவை தொகுதிக்குட்பட்ட பகுதியிலே வருகின்றது. புதுடெல்லி மக்களவை தொகுதியில் எப்படி சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் ஆம் ஆத்மி கட்சியின் வேட்பாளர் சோம்நாத் பாரதிக்கு வாக்களித்தார்களோ அதே போல தற்போது ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக இன்று வாக்களிக்கிறார். ஏனென்றால் இந்தியா கூட்டணியிலே இந்த சாந்தினி சவுக் தொகுதி என்பது காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த தொகுதியில் தான் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லமும் அமைந்திருக்கிறது. எனவே இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம், ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல் வரலாறு என்றுதான் சொல்ல வேண்டும். காங்கிரஸ் தலைவர்கள் ஆம் ஆத்மிக்கும் அதே போல ஆம் ஆத்மியினுடைய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கும் இன்றைய தினம் வாக்களிக்க இருப்பது ஒரு ஜனநாயகத்தின் அழகாகவும் பார்க்கப்படுகின்றது. மற்றொரு வகையில் இது எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு முன்வைக்கும் முரண்பாடாகவும் பார்க்கப்படுகின்றது. எப்படி இருந்தாலும் இந்த கூட்டணி மாற்றமும் கூட்டணி சேர்க்கையும் வாக்கு மாற்றமும் அந்த இரு கட்சிகளின் தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai, ranked number 2 in Tamil Nadu by IIRF.